பின்னரும் நான் வருகிற போது இந்த மெடிக்கல் சென்டர் என்ன மருத்துவ நிலையங்களிலே மருத்துவ சேவைகளுக்காக பலரும் காத்திருக்கிற அந்த காட்சிகளை பார்த்தோம். எல்லா இடங்களையும் பார்த்தோம். சாதாரண ஒரு விடயம். ஒரு நல்ல மருத்துவரை நாடி மக்கள் பணம் கட்டி நேரம் கேட்டு முன்பதிவு செய்து போய் காத்திருந்து சேவையை பெற்றுக் கொள்வார்கள். ஒரு நல்ல வைத்தியரிடம் எதற்காக? தங்களது நோயை தீர்ப்பதற்காக. தங்களது நோயை தீர்ப்பதற்குரிய அந்த ஆளுமை, அந்த அறிவு, அந்த ஆற்றல் இந்த வைத்தியரிடம் இருக்கிறது என்றால் அந்த வைத்தியரை நாங்கள் தேடிச் சொல்கிறோம். வைத்தியர் அவரை நோயாளியை தேடி வருவது கிடையாது. அதே போல ஒரு நல்ல சட்டத்தரணியுடைய தேவை நமக்கு தேவை என்றால் நாம் அவரை தேடிச் சென்று பணம் கொடுத்து நேரம் ஒதுக்கி முன்பதிவு செய்து அவருடைய சேவைகளை பெற்றுக் கொள்கிறோம், நமது தேவைகளை பூர்த்தி செய்து கொள்கிறோம். ஒருபோதும் நல்ல சட்டத்தரணியை, நல்ல வைத்தியரை, நல்ல அந்த சேவைகளை செய்யக்கூடியவர்களை நாம் தேடிச் செல்கிறோம். அன்றாட வாழ்க்கைகளை நாம் தேடிச் செல்கிறோம். அவர்கள் நம்மை தேடி வரும் வரை காத்திருப்பது கிடையாது. ஆனால் இதில் விசித்திரம் என்னவென்றால், என்னதான் மிக சிறப்பான அரசியலாக இருந்தாலும், மக்கள் பணியாக இருந்தாலும், மக்களுக்கு சேவை செய்வர்களாக இருந்தாலும், தேர்தல் வந்துவிட்டால் எனது காலடியில் அவர் வர வேண்டும் என நாம் நினைப்பதுதான், அந்த பலவீனம் தான் பிள்ளையானவர்கள் கூட பயன்படுத்திக் கொண்டு, அந்த பலவீனத்தை பயன்படுத்திக் கொண்டு நல்லவர்களை தோற்கடித்து விட்டு தாம் முன்னே சென்று விடுகிறார்கள். நான் நினைக்கிறேன் இந்த கலாச்சாரம் கூட சபீல் அன்மி அவர் சொன்னது போல அதற்கு எத்தனை காலம் எடுக்குமோ தெரியாது, மக்களுடைய மனோநிலை மாறுவதற்கு. இருந்தாலும் உண்மையில் அறிவுபூர்வமாக யோசித்தால் நல்ல வைத்தியரை நாடிச் செல்வது போல, நல்ல சட்டத்தரணியை நாடிச் செல்வது போல, அல்லது நல்ல ஒரு தொழில் வல்லுநரை நாடிச் செல்வது போல, நல்ல அரசியல்வாதிகளை, நல்ல மக்கள் சேவர்களை மக்கள் நாடிச் செல்லுகிற ஒரு புதிய அரசியல் கலாச்சாரத்தை நாங்கள் உருவாக்க வேண்டும். அந்த உழைப்பையும் அந்த அறிவூட்டலையும் சேர்த்துத்தான் இந்த களத்திலே மக்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம்.